எஸ்எஸ்கேவோட உண்மையான சுயரூபம் தெரிய வரும்போது தான், நம்ம இவங்க ரேவதிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகப் போகுது. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே கிட்ட போயிட்டு நம்ம கௌதம பத்தி, அதாவது தன்னோட மகன பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே தன்னோட சுயரூபத்த காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ரேவதிய கடத்தி, கட்டி போட்டு வச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே தாக்ஷாயணி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். எதனால உங்களுக்கு அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எதனாலயும் கிடையாது. நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபோட்டோ வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தாக்ஷாயணியோட உயிர காப்பாத்துனாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் கொஞ்சம் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட இதுல மிகப்பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரேவதி தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திட்டாரா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. எஸ்எஸ்கேவோட நடிப்பு, நாடகம் இது எல்லாமே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வரதான் போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அதுக்கு நம்ம ரேவதி பலிகடாவாயிடக்கூடாது. அப்படி பலிகடா ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தப்பிச்சுருவாரு. அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பிளான்ல நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. கடைசியில என்ன நம்ம ரேவதியையும், அவங்க மகனையும் கொன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு அதாவது நம்ம ரேவதியோட மனச எப்படியோ ஒரு வழியா மாத்திட்டாங்க. அதே மாதிரி ரேவதி வந்துட்டு, அதாவது எனக்கு இன்னைக்கு உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, முழு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுவும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு அதாவது கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கல்ல. அதுலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாறிட்டீங்க அப்படின்றத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் முழுசா நம்புறேன். நம்மளோட மகன பத்தி உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமானவரா மாறிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவரா மாறி இருக்கிறதுனால, நான் எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லப் போறேன். நம்ம மகன் வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னு சொல்றது தெரிஞ்சா, நீங்க அதிர்ச்சி ஆவீங்களா? சந்தோஷமா படுவீங்களா? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்க தான். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, ஒரு சில ஹைப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ரேவதி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவுக்கு சீக்கிரம், சீக்கிரம் சொல்லு, சொல்லு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லப் போறேன். அந்த மகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பதான் சொல்லப் போற அப்படின்ற மாரி சொல்லி, அ இவங்க எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா காத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இத்தன நாள் போட்ட பிளானே அதுக்காக தான் இல்லையா? கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்துட்டு, நான் எங்க சொல்ல மாட்டேன். நான் ஒரு இடத்துல வச்சு தான் சொல்லுவேன். ஒரு கோவில்ல வச்சு தான் இந்த விஷயத்த சொல்லுவேன். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகன் யாரு அப்படின்ற விஷயம் தெரிய வரப்போறதும், நம்ம மகனுக்கு நீங்க யாரு அப்படின்றது தெரிய வரப்போறதும், இப்படி 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போறதுனால, நமக்கு வேற வழியே கிடையாது. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோவில்ல வச்சு தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திருன்னு முழிச்சுட்டு எஸ்எஸ்கே இருக்காங்க. சரி ஓகே. இப்பவே அவ வாயால வாங்கிடலான்னு பார்த்தோம். கோவிலுக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உண்மைய வாங்க தானே போறோம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா? இலக்கியா, அதுக்கப்புறம் ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா, அதாவது அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகப் போகுது. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதிய கடத்தி, "உன்னோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே கிடையாது. உன்ன கொல்லப் போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி சொல்லப் போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.